ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் புளிச்சக்கீரை பிரியாணி தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் பாத்திரம் வச்சு பாத்திரத்தில் நெய்யும் எண்ணெயும் விட்டு சூடானதும் பட்டை கிராம்பு ஏலக்காய் தாளிச்சிட்டு நறுக்குன பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோடனே 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா பச்சை வாசம் போக வதக்கிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 2 புளிச்சப்பொடி ஃபுல்லாக புளிச்சக்கீரை எடுத்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் தனி மிளகாய் பொடி இதெல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா வதங்கிடுத்து நம்ம அரைச்சி புளிச்சக்கீரை பேஸ்ட்டை ஊற்றி நல்லா வதங்கி வரட்டும். இது பச்சை வாசனை போக. புளிச்சக்கீரை உங்களுக்கு புளிப்பு பத்தலை அப்படின்னாக்கா நீங்கள் கொஞ்சோண்டு புளி கூட வச்சு அரைச்சிக்கலாம் அந்த அரைக்கும் போது. இப்போ இது நல்லா வதங்கிடுத்து. இதில் நான் சோயா பன்னு சேர்த்துக்கிறேன். நீங்கள் உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். நான் சோயா பன் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து ஒரு கலரி விட்டுட்டு 4 கப் தண்ணி விட்டுக்கலாம். 2 கப் அரிசிக்கு தண்ணி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிச்ச உடனே நம்ம பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துடுது. இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லியை சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டு மூடிடலாம். 2 விசில் வரட்டும். விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய புளிச்சக்கீரை பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுது. உதிரியாக சூப்பராக இருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரே மாதிரி செய்யாமல் இதேமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.